டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள், வாசகர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். காலை நேரத்தில் நமது எதிர்காலத்தை நாமே திட்டமிட்டு நகர்த்தக்கூடியதாக எமது எண்ணங்களை சரியான வழியில் பாவிக்கிறோமா என்று சிந்திக்கக்கூடியதாக சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அதாவது இன்றைய தலைப்பிலே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அறிவை பாவித்து முடிவெடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் சிந்திக்காமல் உணர்ச்சிகளின் அடிப்படையில் முடிவெடுப்பது தவறு. கொஞ்சம் சிந்தித்து உங்களது அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி முடிவெடுப்பதனூடாக நீங்கள் சிறந்த ஆளுமை மிக்கவர்களாகவும் அடையாளப்படுத்த முடியும். அதேவேளை எடுத்த வீச்சுக்கு தவறான முடிவெடுத்து சிக்கப்படாமல் தப்பித்து கொள்ளவும் முடியும். அந்த வகையில் உணர்ச்சிகளை கொஞ்சம் அடக்கும் வரையும் அல்லது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் வரையும் நீங்கள் பொறுமை காத்து சற்று நாங்கள் எதிர்காலம் முன்விளைவு பின்விளைவு பக்க விளைவு எல்லாத்தையும் சிந்தித்து முடிவெடுத்து பதிலளிக்கக்கூடிய வகையில் நேரம் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எமது இன்றைய காலை பொழுதிலே உங்கள் முன் வைக்க விரும்புகிற கருத்தாக இருக்கின்றது. வெற்று உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சற்று மூளைக்கு வேலை கொடுத்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இதுதான் இன்றைய அடிப்படையிலே நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே எப்பப்போ எந்த சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு சிக்கல் வருது என்பது உங்களோட வாழ்க்கையில நீங்க முகம் கொடுக்கின்ற போதுதான் தெரிய வருகின்றது. ஆகவே சட்டி சுட்டதடா கையை விட்டனடா என்பது உணர்ச்சி சார்ந்த முடிவாகும். அதே போல ஒரு சிந்திச்சு பாருங்க, கையை விட்டதனால் கொதிக்கும் பருப்பு கறி சட்டி உடைந்து காலில் விழுந்ததடா என்பதையும் உணர்ச்சிகளால் ஏற்பட்ட விளைவாகவும் இருக்கலாம். அது உதாரணமாக கதையா சொல்ல போனா சுட சுட கறி பருப்பு கறி உள்ள சட்டியை தூக்கி கொண்டு போறீங்க. போகும்போது சட்டி சுட்டுட்டு என்ன செய்யுங்க, உடனே கையை விட்டீங்கன்னா நடக்கும். இல்லத்தை வந்து சட்டி உடையும் கொதிக்கின்ற பருப்பு கறி திரைக்கும் கூட காலில் பட்டு காலெல்லாம் பொங்கிடும். அப்ப உணர்ச்சி என்பது சுட சுட சட்டியை பிடிச்சிட்டேன் என்னது. அப்ப என்ன செய்யணும், காலில் படாம அக்கம் பக்கம் படாம பாதுகாப்பா சட்டி உடையாம ஒரு தூரத்துல இல்லை கீழே வச்சு விடுறது புத்திசாலித்தனம். அவ்வாறு சிந்திக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சுட சுட என்றது சுட்டதுனால கைவிட வேண்டி இருக்குன்னா அது உணர்ச்சியால முடியும். இல்லை நாங்கள் காலில் படக்கூடாது அக்கம் பக்கம் சிந்தாம வைக்கணும் என்று உணர்ந்தா அது அறிவு சார்ந்த முடிவு. அவை முடிவெடுக்கிறத சற்று சிந்தித்து பாருங்கள். ஆகவே இப்போதைக்கு இப்படி இருந்தால் போதும் என்றவாறு முடிவெடுக்கிறோம். என்னன்னு சொன்னா சில இடங்கள்ல நீங்க சந்திக்கிறீங்க, ஒரு ஆள் கன்னத்தை பத்தி அடிச்சிட்டார். அவர் என்னத்துக்காக அடிச்சவர் என்று அவருக்கே தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவர் அவசரப்பட்டு முடிவெடுத்திருப்பார். ஆனா நாங்க கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து ஏன் அடிச்சு நீங்கள் என்று கேட்கிறத விட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக திருப்பி அடிக்காம தப்பிச்சு கொள்ள பார்க்கும். அடிச்சுட்டாருன்னுட்டு உணர்ச்சி வசப்பட்டு பதிலுக்கு ஒரு அடி கொடுக்கணும்னு செஞ்சோம்னா அது உணர்ச்சி வசப்படுற நிலை. அதை கலட்டவும் எங்களோட உள்ளத்துல இருந்து கலட்டவும். அப்போ அறிவு சார்ந்து நீங்க தவறா சிந்திச்சீங்க போல இருக்கு, மன்னிச்சு கொள்ளுங்க ஆண்டுட்டு நாங்கள் விலகி புத்திசாலமா அந்த முரட்டுத்தனக்காரர்கள் விலகி கொள்ளுவது புத்திசாலித்தனமான முடியும். ஆகவே உணர்ச்சி வசப்படுகிற நிலையை தனித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து பின்விளைவுகளை பக்க விளைவுகளை முன்விளைவுகளை எதிர்கால நிலைகளை உறவு நிலை முறியாமல் கொஞ்சம் மூளைக்கு விளைவு அறிவியல் ரீதியாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.